முறிக்க மாட்டாது. அந்த நோன்பை முறிக்காத சில செயல்கள், உதாரணமாக உமிழ் நீரை விழுங்குவது, மிஸ்வாக் செய்வது, உடலிலிருந்து மதி காமநீர் வெளிப்படுவது, நறுமணம் பூசுவது, கண்களினூடாக காதுகளினூடாக மருந்துகளை ஊத்துவது, ஆஸ்மா நோய் உள்ளவர்கள் இன்ஹலர் போன்ற அந்த மருந்தை பாவிப்பது, கண்ணுக்கு சுருமா போடுவது, மருதோண்டி போடுவது, இரத்தம் அதாவது நமது பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணுவதற்காக ஒரு சிறிய இரத்த துளி எடுப்பது, உணவுகள் சமைக்கின்ற போது அந்த உணவிலே உப்பு போதுமா என்று அதனை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காக நாவிலே வைத்து பார்ப்பது. அது தேவையின் நிமித்தம் பெண்களாக இருந்தால் அந்த சமைக்கக்கூடிய பெண் பார்க்கலாம், அல்லது யாரோ ஒருவர் பார்த்தால் போதும். இதனூடாக நோன்பு முறிய மாட்டாது. அதே போன்று ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னால் குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் சஹர் செய்துவிட்டு ஃபஜ்ர் நேரமானதற்கு பின்னால் குளித்து தொழுதுவிட்டு நோன்பை நோட்பாரானால் அந்த நோன்புக்கு எந்த பாதகமும் இல்லை. அவருக்கு குளிப்பதற்கு தொழுவதற்கு முன்னால் குளித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று உடல் ஆரோக்கியமாக சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீராடுவது, உணவு அல்லாத அதாவது உணவுக்காக அல்லாமல் ஒரு நோய்க்காக இன்ஜெக்ஷன் ஏற்பார்கள் என்றால் அதுவும் நோன்பை முறிக்க மாட்டாது. அடுத்ததாக பற்களிலிருந்து ஏதாவது பல் விழுந்து இரத்தம் வருவது, அல்லது கரகரா அதாவது நாம் தொண்டையை அதாவது வாய் கொப்பளிக்கின்ற போது கரகரா செய்வது, இவைகள் நோன்பை முறிக்காத விடயங்கள். அடுத்ததாக இன்னும் நோன்பின் போது தவிர்க்கப்பட வேண்டிய வெறுக்கத்தக்க விடயங்கள் ஒன்றுதான் வாய் கொப்பளிக்கின்ற போது நாசிக்கு தண்ணீர் செலுத்துகின்ற போது எல்லை மீறிவிடக்கூடாது. அதே போன்று வாயிலே உமிழ்நீர்களை சேர்த்து விழுங்குவது தவிர்க்கப்பட வேண்டும். உணவை சுவை பார்ப்பது என்று தேவைக்கு மாத்திரம்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டிலே வீட்டில் இருக்கக்கூடிய 10 பேரும் உப்பு பார்க்கறது இல்லை. அதாவது தேவை அந்த சமைக்கக்கூடியவர் மட்டும் டேஸ்ட் பார்க்க வேண்டும். பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிக சிரமங்களை மேற்கொண்டு நோன்பை நோக்க தேவையில்லை. அதே போன்று நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதிகம் சிரமம் மேற்கொண்டு நோன்பு நோக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே போன்று நோன்பை ஒருவர் நோன்பு நோற்றதற்கு பின்னால் அவருடைய பற்களிலே இருக்கக்கூடிய அந்த உணவு சார்ந்த விடயங்களை சுவைத்துக் கொண்டிருப்பது வெறுக்கத்தக்க விடயம். அந்த பற்களை நாம் துப்புரவு செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று கர்ப்பிணி தாய்மார்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், இவர்கள் அதிகம் சிரமம் மேற்கொண்டு நோன்பு நோக்க வேண்டிய தேவை கிடையாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பை பாதிக்காத செயல்கள், நோன்பிலே தவிர்க்கப்பட வேண்டிய செயல்களை உங்களுக்கு மேலோட்டமாக நினைவூட்டினேன். இன்ஷா அல்லாஹ் ரமலான் சம்பந்தமான நோன்பு சம்பந்தமான சட்டங்களை முறையாக தெளிவாக அறிந்து முழுமையாக நோன்பை நோற்று அவனுடைய அன்பை பெற்றுக் கொண்டவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக.